வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது இருந்திருக்கும். பேச்சை குறைக்கிறது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தப்பிக்க முடியுங்கிற ஒரு நிலையில் தான் இருந்திருப்பீங்க. விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கைங்கிற ரீதியாக இருந்த உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப முக்கியமாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். கூடவே குருவோட பார்வை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால இனி எல்லாம் உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண தடை விலகும், படிப்பு, வேலை இது எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். ராகு பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிபதியே புதன் பகவான் தாங்க. இதனால இயல்புலேயே ஒரு இயற்கையிலேயே ஒரு மதிநுட்பம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தன்னுடைய ராசிகள்லேயே உச்சடையக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது இந்த புதன் பகவானுடைய நிலையால் ஏற்படும். இதனால கன்னி ராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தன்னோட சொந்த காலில் நிற்கணும் தான் ஆசைப்படுவாங்க. எந்த சூழ்நிலையும் மற்றவங்க கிட்ட போய் ஒரு கையேந்து நிற்கணும், உதவி கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது. வருமானம் குறைவாக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யக்கூடியவங்களா, பொறுமையாக, எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சரி ஒரு வேலை சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையாக ஒரு நேர்த்தியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க கன்னி ராசிக்குரியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த கன்னி ராசி அன்புகள். வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலுமே இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. காதலிச்சு தான் திருமணம் செய்யணுங்கிற ஒரு ஆசை இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தான் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனாலுமே குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சண்டை சச்சரவுங்கிறது இல்லாத வாழ்க்கைங்கிறது இருக்காது. ஆனாலுமே குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய இருக்கக்கூடிய நபராக தான் கன்னி ராசி அன்புகள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உழைப்பை அதிகம் விரும்பக்கூடியவங்களா, பணத்தை அதிகம் சேமிக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. பணப்புழக்கங்கிறது எப்போதும் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை செலவு செய்யணுன்னா கொஞ்சம் யோசித்து தான் பார்ப்பீங்க. பெரும்பாலுமே கோபங்கிறது உங்களுக்கு அரிது தான். ஆனால் கோபம் வந்துட்டா எதிரில் யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். கோபம் வந்துட்டா நீங்கள் பேசுகிற பேச்சு அப்படியே நிறுத்திக்குவீங்க. பெரும்பாலும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி மறக்க மாட்டீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதிகமான ஞாபக சக்திங்கிறது இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி செயல்படணுங்கிற ஒரு குணம் இருக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஒரு முன்முனைப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாரையும் துன்புறுத்தவும் மாட்டீங்க. ஆனால் உங்களை ஏமாத்துறது கடினம். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களா, இளமையான தோற்றத்துக்கு உரியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்ட ஒரு அன்பு மரியாதைங்கிறது இருக்கும். மற்றவங்களுக்குமே உங்க மேல ஒரு மரியாதை, ஒரு நன்னடத்தைங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்புகள், நீங்கள் புதன் பகவானை எந்த நாளுமே வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்ய பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்புகளுக்கு எதிர்ப்பு எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பகை விலகி எதுலையுமே வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறு, வம்பு, வழக்கு மாதிரியான விஷயம் எல்லாமே சாதகமான நிலைமை ஏற்பட போகுது. உத்தியோக ரீதியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் எண்ணத்தை படியே எல்லா விஷயமும் நடக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டி குறைய ஆரம்பிக்கும். பண வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழிலை விரிவாக்க செய்யலாம்னு நினைக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையும். குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் மாறி இனி சுமூகமான நிலைமை உண்டாக போகுது. கணவன் மனைவி கடையை பொறுத்த வரைக்கும் இது நிறைய இடைவெளி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே பேச்சுவார்த்தையில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இயல்புலேயே உங்கள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு அற்புதமாக கொண்டு வரக்கூடியங்களா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கையில் பணம் வருமானத்துக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க இந்த கன்னி ராசி அன்புகள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இதனால் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்படைன்னு சொல்லலாம். எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், இந்த நேரத்தில் இயல்பாக உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. குருவோட பார்வை சிறப்பாக இருந்தாலுமே சனி பகவானுடைய பார்வைங்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை, வாக்குவாதங்கிறது ஏற்படத்தான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பேச்சில் நிதானமாக இருக்கணும். விவாதம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி தந்தை ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மனமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இயல்புடைய கன்னி ராசி அன்புகள், நீங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக தான் இருப்பீங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியங்களா இருப்பீங்க. பசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, உங்களை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியமான ஒரு உணவு தான் உங்களுக்கு எப்போதுமே கவனத்தில் இருக்கும். இனிமேல் தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இதனால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்.
பகை பாராட்டினவங்க எல்லாமே பகையை மறந்து இனி வரக்கூடிய காலத்தில் நட்புக்காரன் நீட்டுவாங்க. ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். மன உறுதி அதிகரிக்குன்னு சொல்லலாம். எதுலையுமே வெற்றி பெறணும்னா இங்கே உங்கள் எண்ணத்தில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நேர்மறை சிந்தனை, நேர்மறையை செயல்படக்கூடிய எண்ணத்தை அதிகப்படுத்த பாருங்கள். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சு திறமையாலேயே பல காரியங்கள் உங்களால் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எங்கேயுமே யார்கிட்டையுமே கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே வாக்குவாதங்களால் தான் உங்களுக்கு சின்ன சின்ன மனசாவை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலை ஏற்படும். முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் தடை இல்லாமல் உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் அலைச்சலுங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்ககிட்ட உதவி கேட்குறதுல உங்களுக்கு கூச்சம் இருந்தாலுமே தன்னால் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வாக்கு வன்மையால் உங்கள் அனுகூலங்கிறது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். எந்த காரியத்தையும் யோசிக்காமல் செஞ்சிடாதீங்க. யோசிக்க செய்ய பாருங்கள். எடுத்தும் கவுத்தம் செய்ய வேண்டாம். பணம் சம்பாதிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சகோதர ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மனசாவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதைங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே திறமையை செஞ்சு முடித்து தேவையான ஒரு விஷயத்தை பெற போகிறீங்க. நம்பிக்கைங்கிறது இந்த நேரம் உங்கள் மனசில் அதிகரிக்கும். இதனாலேயே எல்லா விஷயத்தையும் தெளிவு பெறுவீங்க. புத்தி சாதுரியமும் சிறப்பாக இருக்குது. ஒரு தெளிவுங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் இந்த நேரத்தில் எளிதாக வெற்றிக்கொள்ள முடியும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் இது வரைக்கும் ஒரு ஆட்டி படிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், பல பிரச்சனை கவலை எல்லாமே நீங்கள் ஒரு திருப்பம் ஏற்பட போகுது. சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீ முன்னேற்ற பாதையில் தான் போகிற போகிறீங்க. சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு நம்பிக்கை இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நேரம். பண உதவி கிடைக்கும். வேலைக்கு வெளியில் தேடி இருக்கக்கூடிய பல விஷயங்கிறது உங்களுக்கு உத்தியோகங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய மனிதர்களுடைய உதவி இந்த நேரத்தில் கிடைக்க இருக்குது. தொடர்ந்து நீங்கள் புதன்கிழமை நாட்களில் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். வெண்ணெய் சாட்சி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மேலான பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் செலவு ஏற்படலாம். ஆனால் பயணமும் இந்த நேரத்தில் இருக்கும். பயணங்களால் ஆதாயமும் இருக்கும். தொடர்ந்து ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தொழில் வாய்ப்பு எல்லாமே தேடி வரும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து இன்றைக்கி உங்களுக்கு இனி பணி மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் கொஞ்சம் பகை ஏற்படலாம். அதே மாதிரி வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம். தான தர்மங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. தொடர்ந்து நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். ஏழை மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப அனுகூலமான பலன் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வருமானம் இனி வரக்கூடிய காலத்தில் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆக்கம், ஊக்கம் மனசில் ஏற்படும். இதனால் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ஒரு அதிகப்படியான உழைப்பு கொடுப்பீங்க. அதனால் தன வரவு கிடைக்கும். வாழ்க்கை துணை ரீதியாகவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக போகுது. புதுசாக தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா அரசு உதவியோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்வி ரீதியாக உங்களுக்கு இந்த நேர சிறப்பு. தெய்வ சிந்தனை, தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கிறதால மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப ரீதியாகவும் ஒரு ஆறுதல், அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கலாம். பயணத்தால் ஆதாயமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். கூட பிறந்தவங்களால் இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. ஆனால் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன மனசாபம் இந்த நேரம் உண்டாகும். தந்தை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறும். விரும்பின பொருள் எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை பெற போகிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். பலராலையும் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு இனி நல்ல மதிப்பு மரியாதை உண்டாக போகுது. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் தான். தாமதம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் இந்த நேரத்தில் தேடித்தருன்னு சொல்லலாம். தொடர்ந்து கன்னி ராசி அன்புகள், உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கிறதால இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் வளருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டுக்கருகளை எந்த கோவில் இருந்தாலும் சரி, ரெட்டை அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் வளரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.